வணக்கம் மக்களே. இந்த என்சிசியோட ஹிஸ்ட்ரி நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி பேசியிருந்தோம் அதை பற்றி. அதாவது அதோட லோ ரேட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னா 30 அந்த மாதிரி இருக்கும். 30 60 30லேருந்து அதோட ஒரு 60 90 120 150 இந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதோட லைஃப் டைம் ஹை வந்து இங்கே எவ்வளோ இருக்குது, 234 ரூபா இருக்குது. அதோட லைஃப் டைம் ஹையை இப்போ அது தொடர மாதிரி இருக்கு. இப்போ வந்திருக்கு. இவ்வளோ வேகமாக அது இதை டச் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல. நான் கூட ஒரு 90 அந்த இடத்துல வந்து அது கொஞ்சம் ஸ்டே பண்ணணும்னு அப்படி நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த அளவுக்கு அதை விட அது ரொம்ப வேகமாக வந்திருக்கு. இப்போ பாருங்க, இங்கேருந்து ரொம்ப வேகமாக போய் 221 அந்த இடத்துல இருக்கு. டே சார்ட்ல பார்த்தோம்னா தெரியும். $231 231 இருக்கு. இப்போ இது நான் எடுத்தது எதுக்குன்னா, இதோட மந்த்லி சார்ட் பாருங்க. இதோட லைஃப் டைம் ஹை இங்க இருக்கு. இந்த லைஃப் டைம் ஹையை இப்போ இது தொடுதில்ல, இது இப்படி தொடுறப்ப இதோட அடுத்த இது வந்து எப்படின்னா, இந்த லைஃப் டைம் ஹையை வந்து இது பிரேக் பண்ணி போகணும். இல்லைன்னா இங்க இருந்து அது கீழே வரணும். அடுத்த இதுக்கு கீழே வரணும். எவ்வளவு, 150க்கு 153 இந்த இடத்துக்கு திருப்பி வரணும். இல்லை இதை பிரேக் பண்ணி இது மேலே போகணும். அதுதான் இதோட இப்போ என்னோட எதிர்பார்ப்பு. அதுதான் ஆல்மோஸ்ட் இது தொடும். இப்போ அடுத்த இந்த வாரம் இருக்கா, அடுத்த வாரத்தில் இது அது டச் பண்ணிடும். டச் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த மூவிங் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். இதுக்கு மேலே இது பிரேக் ஆகி மேலே போகுதா, இல்லை இது இப்படி கீழே வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி சப்போஸ் அது அந்த லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா அது ஹிஸ்ட்ரி வேற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அது நல்ல மூவிங்காக இருக்கு. பார்க்கலாம். அடுத்து ஃபெடரல் பேங்க் பார்த்து சொல்லியிருந்தேன். அதுவும் வந்து எப்படின்னா, அது இப்படி வருது பாருங்க. இப்படி வருதுன்னா நான் இந்த இடத்துல அதை பற்றி சொல்லியிருந்தேன். அதோட ஃபண்டமெண்டல் அது அருமையாக இருந்துச்சு அது. ஆனால் டெக்னிக்கல் வந்து இப்படி வருது பாருங்க. இது மேபி இப்படி வரலாங்கிற ஒரு இது எனக்கு இருந்துச்சு. அப்படி வந்தாலுமே இதை தாண்டி அது கீழே வராமல் இப்படி போகும். ஆனால் அது எதிர்பார்த்ததை விட அது ஒரு வேற மாதிரி இன்னைக்கு மூவ் ஆகிருக்கு. இன்னைக்கு நேற்று மூவ் ஆகிருக்கு அந்த மாதிரி. இது வந்து அதோட ஸ்டார்ட். இது எப்படின்னா, இதோட ஃபண்டமெண்டல் நான் இது எல்லாமே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. வந்து இது ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இங்க பாருங்க, எஃப்ஐஐயோட இது பாருங்க எவ்வளவு இருக்கு, டிஐயோடது எவ்வளவு இருக்கு பாருங்க. இதை நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்ததான். இது நான் சொன்னப்ப அதோட டெக்னிக்கல் இது வந்து இந்த இது நடக்கல. இந்த இடம் வந்து நடக்கல. அப்போ இந்த இடத்துல இருந்துச்சு. இது வந்து இப்படியும் வரலாம், இப்படியும் போகலாம். அந்த மாதிரிதான் அது இருந்தது. ஆனா அது இப்படி போயிருக்கு. இது வந்து இங்க இந்த எதிர்க்கு பாருங்க, இப்படி இருக்கும். இங்க வருது பாருங்க, இதுதான் இந்த இடம். இதை ஃபாலோ பண்ணுது அது. இது இப்போ மூவ் ஆயிருக்கு. இந்த ஐஓபி, பஞ்சாப் நேஷனல் பேங்க் அந்த மாதிரி இப்போ இது மூவ் ஆயிருக்கு. இதுதான் கொஞ்சம் லோவா அன்னைக்கு இருந்துச்சு. நான் அதை பார்த்து சொல்லியிருந்தேன். இது எப்படி என் கண்ணில் படாமல் போணுச்சு அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அது கொஞ்சம் டல்லாக தான் 2-3 நாள் இருந்துச்சு. இப்போ டக்குன்னு அது ஒரு கொஞ்சம் வேற மாதிரி. இங்கே இந்த மூவிங் எல்லாத்தையும் விட இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கு. பாருங்க, இதுவும் டக்குன்னு இது தன்னோட அந்த இதை வந்து காமிக்கும். கொஞ்சம் நல்லது காமிச்சிரும் அதோட இது. அடுத்து வந்து ஐஓபியும் வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. அதுவும் நான் சொல்லியிருந்தேன். அது இப்போ எங்க போணுச்சு, 83 ரூபா கிட்ட அது போயிருந்துச்சு. ரொம்ப ஃபாஸ்டா அது 60 ரூபாயிலிருந்து 80 ரூபா ரொம்ப ஃபாஸ்டா போணுச்சு. இப்ப திருப்பி கீழே வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 2 நாள் இது கன்ஃபர்மேஷன். இப்ப திருப்பி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இது திருப்பி இது ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா இதுல அடுத்தது வந்து எங்க இருக்கும்னா, அது நல்லா மறுபடியும் அந்த 60 தொட்டு நெருங்கி வந்துச்சு. இந்த பாருங்க, மறுபடியும் அந்த 60 தொட்டுச்சு. இப்ப இதுல என்னன்னா,
இதுல இருந்து இந்த 50ல இருந்து இந்த 80 வரைக்கும், 60னே வச்சுக்கோமே, இந்த 60ல இருந்து இந்த 80 வரைக்கும் போறப்ப நம்ம லாங் டேர்ம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் வச்சிருக்கிறோம். திருப்பி அது வந்து திருப்பி இந்த 60 தொடுது பாருங்க. அப்படி தொடுறப்ப இந்த 50ல இருந்து 80 வரைக்கும் இருந்த அந்த ப்ராஃபிட், அதோட கணக்கு என்ன? இப்ப திருப்பி இது 60ல இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. இது மறுபடியும் அந்த 70 தொட்டு திருப்பி அது வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேட்டர்ன்லயே அது போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிறப்ப அதோட ப்ராஃபிட்டை வந்து பார்ஷியலாவோ இல்லை முழுசாவோ கொடுத்துட்டு கூட அந்த மாதிரி எடுத்துக்கிறது தான் இப்போது உள்ள மார்க்கெட்டில் உள்ள இதுக்கு வந்து சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லா ஸ்டாக்குக்கும் பொருந்தாது. இந்த மாதிரியான ஸ்டாக்குக்கு இது சரியாக இருக்கும். இல்லை நமக்கு அது வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் விட்டுறலாம். அது அதோட மூமெண்ட் அது போகும் மேலே. இல்லை மந்த்லியில் பார்த்தா தெரியும் அதோட பேட்டர்ன். இந்த இதுக்கு பாருங்க, இது இப்படி போகும் எப்படியா இருந்தாலும். ஆனாலும் அந்த இப்போ நம்ம கண்ணு பார்க்கவே அது ஒரு பேப்பர் ப்ராஃபிட் மாதிரியே 60ல இருந்து 80 85 தொட்டு திருப்பி மறுபடியும் அந்த 60 தொடுதுங்கிறப்ப நம்ம அந்த ப்ராஃபிட்டை விட வேணாமே அப்படிங்கிறதான். இது வந்து அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ, அவங்கவுங்க என்ன எந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரியானது அதுல இருக்குது. நம்ம வெட்டிக்கிளி பேட்டர்ன் மாதிரி அது ரொம்ப ஸ்பீடா அது 80 ரூபா போய் ரொம்ப வேகமா, இங்க பாருங்க, ரொம்ப வேகமா அது போய் ரொம்ப வேகமா இங்க வந்து திருப்பி இப்ப அது மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுதுன்னா இதோட ஸ்பீடை அடுத்து பார்க்கணும். மறுபடியும் அந்த 80ல போய் திருப்பி திரும்புதா, இல்ல அதுக்கு மேல போய் 120 போய் மறுபடியும் 100க்கு திரும்புதா அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். இதுவுமே அந்த எம்சிசி மாதிரி தான். 60 90 120 150 அந்த மாதிரி தான் இதுவும். இது அதோட ஹிஸ்டரி. அது இப்ப இது வேற மாதிரி வருதா என்னங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா இந்த இடம் இப்படி இருக்கு, அதை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்க விரும்புறேன். அது உங்களுக்கு எப்படி நீங்க உங்களோட சுயமா நீங்க என்ன இதை பண்றதுக்கு நீங்க விரும்புறீங்களோ அது மாதிரி நீங்க அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பிஎஸ்சி. இந்த பிஎஸ்சி நான் சொல்லியிருந்தேன் 2500 வரைக்கும் இங்க போயிருக்கு. 2500 போய் 2500க்கும் 2300க்கும் இடையில அதோட இது இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். பாருங்க, இங்க வந்து 2500 போயிருக்கா, திருப்பி இங்க வந்திருக்கு 2290, 2300 இங்க இருக்கு. இது கீழே அது இதுக்கு இங்க வருதா, 2000 வரைக்கும் அது வரல. 2300 என்னமோ வந்துருச்சு, திருப்பி போனுச்சு, திருப்பி ஏறுனுச்சு, திருப்பி 2500 தொட்டு திருப்பி இங்க வந்து எனக்கு இது பார்த்தா இப்ப இந்த இடத்துல இருந்து அது திருப்பி ரிட்டர்ன் ஆகும் மாதிரி தெரியுது. எப்படியே இருந்தாலும் இப்படி வந்து அது இப்படி போகும். மறுபடியும் அதோட இந்த 2500 அப்படிங்கறத திருப்பி இன்னொரு 300 ரூபா அதுல பார்க்கலாம். இல்ல நம்ம அது நம்ம இங்க மந்த்லியில நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதோட பேட்டர்ன் எப்படி இருக்கு பாருங்க. அது வந்து போயிட்டே தான் இருக்கு, அதோட இதுதான் போயிட்டு இருக்கு. பாருங்க, இது வந்து ஒரு சின்னதா ஒரு ஃபால். இதுல நம்ம அது என்னன்னு சொல்றது, நம்ம வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புன்னு தான் இந்த இடத்த பார்க்கணும். இப்படி இந்த மாதிரி இடங்கள தான் நம்ம வாங்க முடியும். இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப நம்ம எப்படி வாங்க முடியும்? இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம அடுத்து வாங்கிக்க வேண்டியது, அடுத்து இங்க போக வேண்டியது. இங்க வந்து பையிங் ஸ்டாப் ஆயிருக்கு இது இந்த இடத்துல. இது வீக்லி பாருங்க, இது இப்படி வந்து திருப்பி ஏறுது பாருங்க. இப்படிதான் இந்த பேட்டர்ன் இருக்கும். இல்ல இது வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதை வாங்கி போட்டு இதை நீங்க விற்க கூட வேண்டியதில்லை, இதை நீங்க வச்சுட்டே இருக்கலாம். ஆனா அந்த இடையில சின்ன சின்னதா ப்ராஃபிட் பாக்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இங்க இருக்கு. ஐசிஐசிஐல எப்படி ஒரு 100 ரூபா 150 ரூபா சொன்னோம்னா அதே மாதிரி பிஎஸ்சியில இந்த 300 ரூபா இருக்கு. 2200 300, அதுல இருந்து 2500 500 550 இந்த மாதிரி இருக்கு. ஆனா அந்த 2500 அது மேல போகும். ஏன்னா அதோட இது வந்து அது மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. பாருங்க, அது மேலதான் போயிட்டு இருக்கு, இப்படி போயிட்டே இருக்குது.
எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் நல்லா லாங் டேர்ம் இதுல வந்து நம்ம போட்டு நல்லா வச்சுக்கலாம். இந்த மாதிரியான ஸ்டாக் எல்லாம் நம்ம விற்கவே வேண்டியதில்லை. இது கொஞ்சம் இது இந்த மூவிங்கான இந்த இடம் வந்து கொஞ்சம் கன்சால்டேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதுக்குள்ள ஒரு ப்ராஃபிட் இருக்கு. இந்த ஏத்தத்துக்காக இங்கே ஒரு கன்சால்டேஷன் வச்சுக்குங்க. ஆனாலும் இங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கு. இங்க ரொம்ப கம்மியா இல்லாம இதுலயே ஒரு 500 ரூபா அந்த மாதிரி இருக்கு. இதையும் நீங்க பாத்துக்கலாம். இதையும் உங்க ஓன் அனலைஸுக்கு நான் விடுறேன். உங்களோட சொந்த டெசிஷன் என்னமோ அதை நீங்க பார்த்து எடுத்துக்கணும். அடுத்து இந்த இமேஜிக்கா, அதுவுமே அது நல்லா ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. இங்க பாருங்க, இங்க இருந்து அது இங்க இருக்கு. இந்த மாதிரிதான் அது போயிட்டு இருந்துச்சு. அதுல நான் கொஞ்சம் யோசிச்சது என்னன்னா, இப்ப இந்த இடம் இப்படி இருக்கு பாருங்க, இதை டச் பண்ணதுன்னா திருப்பி அது கொஞ்சம் ஃபால் ஆகி தான் இப்படி வருது. திருப்பி இதை டச் பண்ணிச்சுன்னா இது இப்படி இந்த ஃபால் ஆகி தான் இது பண்ணிருக்கு. அப்போ இந்த இது இப்படி உங்களுக்கு போகுதுன்னா, அடுத்து இப்ப இந்த 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 ட்ரெண்ட் இப்படி இருக்குன்னா, இங்க இந்த இடத்த அது தொடரப்ப மறுபடி அது கொஞ்சம் கீழே வரும். அதனால நான் இதை கொஞ்சம் யோசனை பண்ணிட்டே இருந்தேன். அதே மாதிரி அதுதான் கீழே வந்துச்சு. இங்க பாருங்க, 68 69 திருப்பி தொட்டுட்டு அதோட இது என்ன, இந்த இடம் 65ன்னா இங்க பாருங்க 86 ரூபா போயிருக்கா. இப்ப திருப்பி இந்த 60ல இருந்து திருப்பி மூவ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதே தான் 2 நாள்ல இது இப்படி போயிருக்கு பாருங்க. இன்னைக்கு 82ன்னா இது கண்டிப்பா இதுக்கு இந்த மூவ் வந்து இதுக்கு மேலதான் இருக்கும். அடுத்த மூவ் இது ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது ஃபால் ஆகி திருப்பி இப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அதுவும் அந்த சின்ன சின்ன ப்ராஃபிட் பாக்குறவங்க அதுல இது பண்ணிக்க வேண்டியது. இல்லைன்னா நீங்க இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி நீங்க பேசாம லாங் டேர்முக்கு இதை வச்சுட்டே இருக்கலாம். இதோட ஃபண்டமெண்டல் என்னங்கிறது பார்ப்போம். டிஏஏ கொஞ்சம் போட்டிருக்காங்க. எஃப்ஐஐ கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சேல்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கு. இங்கே அப்படியே ஒரே மைனஸ் தான். மைனஸ்ல இருந்து இந்த திடீர்னு மேலே ப்ராஃபிட் காமிச்சிருக்கான். திருப்பி மேல்ற மாதிரி காமிச்சிருக்கிறான். லாங் டேர்ம் வச்சிருக்கிறவங்க இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. இல்லை ஷார்ட்ல நம்ம இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி இது பண்ணிக்கலாம். அது கண்டிப்பாக இங்கே இருந்துச்சுன்னா, இதுக்கு மேலே வந்துச்சுன்னா அது எப்படியும் 90 தாண்டும். அந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த இது பாருங்க, இந்த பேட்டர்ன் வேலை செய்யும். இதோட கணக்கு 4 இருக்கு. இப்போ 87. இந்த இது நடந்திருக்கு. இப்போ அடுத்து இது நடக்கும். இப்படி வரும். இப்ப இந்த இடத்து இதுல இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான். இதெல்லாம் ஒரு நீண்ட காலத்துக்கான ப்ராசஸ். அது இப்ப அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப இங்க இது வந்து மாறுறப்ப இப்படி ஏறுறப்ப அவங்களோட இங்க வந்து இதெல்லாம் இங்க மாறிட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா மாறும். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணும் அப்படியே சேர்ந்தே தான் வரும். அது அந்த மாதிரிதான் அது இருக்கும். இதெல்லாம் நீங்க பாத்துக்குங்க. பார்த்து உங்களுக்கு இது உங்களுக்கு உங்களுக்கு இது பயனடைமா இருந்தா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏதோ ஒண்ணும் இப்ப நம்ம பாக்குற ஒவ்வொன்னையும் நம்ம தர்றோம். உங்களுக்கு அது யூஸ் ஆகுமா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான்.